மலையாளத்தில் மட்டுமல்ல, தமிழ் உள்ளிட்ட பல படங்களிலும் தனது முத்திரையை பதித்து பிரபலமடைந்தவர்தான் மம்முட்டி. இப்படி இருக்க, சமீபத்தில் நடந்த நிகழ்வு ஒன்று மலையாள திரையுலகில் மற்றும் அவரது ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 16, 2025 அன்று சமூக ஊடகங்களில் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதற்காக தனது திரைப்பட பணிகளை தற்காலிகமாக நிறுத்திவிட்டார் என்று வதந்திகள் பரவின. ஆனால் மார்ச் 17 அன்று அவரது குழு இந்த வதந்திகளை தெளிவாக மறுத்து மம்முட்டி ரமலான் காரணமாக ஓய்வில் இருக்கிறார் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. மிட்டே தளத்திற்கு அனுப்பிய அறிக்கையில் மம்முட்டியின் குழு கூறியதாவது: இது பொய்யான தகவல். அவர் ரமலான் நோன்பு நோற்றுக்கொண்டு ஓய்வில் இருக்கிறார். அந்த காரணத்தினாலே அவர் தனது படப்பணிகளை இப்போது நிறுத்தியுள்ளார். ஓய்வுக்கு பின்பு அவர் மகேஷ் நாராயணன் இயக்கும் மோகன்லால் உடன் நடிக்கும் படத்தை மீண்டும் தொடங்குவார். தற்போது மம்முட்டியிடம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமான MMMNல் மோகன்லால் உடன் நடித்து வருகிறார். இந்த படத்தில் நயன்தாரா, ஃபகத் ஃபாசில், குஞ்சாக்கோ போபன் மற்றும் தர்ஷனா ராஜேந்திரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படம் 2024ஆம் ஆண்டு நவம்பரில் இலங்கையில் படப்பிடிப்பை துவங்கியது. மேலும் அஜர்பைஜான், லண்டன், தாய்லாந்து, விசாகப்பட்டினம், ஐதராபாத், டெல்லி மற்றும் கொச்சி ஆகிய இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற உள்ளது. இந்த படத்தில் மம்முட்டி மற்றும் மோகன்லால் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். அவர்கள் 2020 போன்ற பல தரப்பு படங்களில் இணைந்து நடித்துள்ளார்கள். மேலும் 2013இல் வெளியான கடல் கடந்து மாதுக்குட்டி மற்றும் 2011இல் வெளிவந்த கிறிஸ்டியன் பிரதர்ஸ் ஆகிய படங்களில் சிறு பங்குகளில் காட்சியளித்துள்ளனர். மேலும் மம்முட்டிக்கு தற்போது டீனோ டென்னிஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் பசூகா திரைப்படத்திலும், நிதிஷ் சகாதேவ் இயக்கும் படமான ஃபேலிமி மற்றும் களம் காவல் போன்ற பல படங்கள் உருவாகி வருகின்றன. மேலும் இதன் மூலம் அவருடைய குழு இந்த ஓய்வு மத பரிசுத்த காரணமாக மட்டுமே என்றும் எந்தவிதமான சுகாதார பிரச்சனைகளும் காரணம் அல்ல என்றும் தெளிவாக கூறி ரசிகர்களுக்கு உறுதியளித்திருக்கிறது.